கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சாத்தானுடைய தாக்குதல்கள், இது நம்முடைய செய்தியின் தலைப்பு. இன்றைக்கு சேட்டன்ஸ் அட்டாக். சாத்தான் ஒரு ஜென்ம விரோதி, ஆண்டவருடைய விரோதி, எனவே நமக்கு விரோதி. அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாக இருக்கும் பொழுது, அந்தகார லோக அதிபதியாக இருக்கும் பொழுது, அவனிடத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மட்டுமல்ல, அவனை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவனை விட்டு விலகி ஓடுங்கள், சாத்தானுக்கு இடம் கொடுக்காதிருங்கள் என்றெல்லாம் பல வேத வசனங்கள் நமக்கு கற்பிக்கின்றன. குறிப்பாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கும் பொழுது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும், விசுவாசத்தை பிடித்து கொண்டு எதிர்த்து நிற்க வேண்டும். அவனை எதிர்த்து நிற்பதும் ஒரு விசுவாச வாழ்க்கை என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் அறிகிறோம். இது ஆதி முதலாகவே நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதலாக வாசிக்கும் பொழுது, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் கற்பித்திருந்தாரே. எனவே இது ஒரு தொடர் போராட்டம், தொடர் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு காரியம், தொடர் பகைமை, ஜென்ம விரோதம். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் இந்த வசனங்களை எல்லாம், கருத்துக்களை எல்லாம் மனதில் வைத்து அவனுடைய தாக்குதல்களை எதிர்த்து நிற்க, அவற்றிலிருந்து தப்ப, கர்த்தருக்குள்ளான சுயாதீனத்தோடு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும் இந்த கருத்துக்களை ஒத்து நாம் பார்க்கிறோம். சரீரப்பிரகாரமாக சில தாக்குதல்கள், சோம்பேறித்தனம், அதிக சோம்பேறித்தனம், எப்பொழுதும் படுத்தே இருப்பது அல்லது நாற்காலியிலே ஈசிச்சேரில் உட்கார்ந்து பறக்க பறக்க பார்த்து கொண்டிருப்பது, ஒரு வேலையும் செய்யாமல் இருப்பது, கொடுக்கப்பட்ட காரியங்களிலே உற்சாகம் இல்லாமல் இருப்பது சோம்பேறித்தனம். இது பிசாசு நம்ம வைக்கக்கூடிய ஒரு நிலைமை. எப்பொழுது பார்த்தாலும் சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம் கந்தைகளை உடுத்து வைக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சோம்பல் நம்மை பிச்சை எடுக்க வைக்கும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சோம்பேறித்தனம், அதை விட்டு விடுங்கள். எப்படி விட்டு விடணும்? ஆண்டவரே, சோம்பேறித்தனமாக இருக்க ஆண்டவரே, இதை விட்டு நான் சுறுசுறுப்பாக வாழ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அவனை செய்வார்.
சோம்பேறித்தனம் மட்டுமல்ல, தூக்கம். எப்போ பார்த்தாலும் தூக்கம். பள்ளிக்கூடத்தில் தூக்கம், அங்கே கிளாஸ் நடந்து கொண்டிருக்கும், இவர்கள் 2 கைகளை மடக்கி டெஸ்கில் போட்டுக்கொண்டு தூங்குவார்கள். வேலையிலே தூக்கம், வியாபாரத்திலே தூக்கம், பிரசங்கத்தை கேட்கும்போதே தூங்கி கொண்டே விழுவார்கள். சில சமயங்களிலே பிரசங்கமார்கள் பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பு அங்கே ஆல்டரில் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருப்பார்களே, அவர்களும் அங்கே தூங்கி விழுவார்கள். இந்த தூக்கங்களை பல கோணங்களிலே, பல இடங்களிலே, பல மனிதர்கள் மத்தியிலே நான் பார்க்கிறோம். தூக்கம் தவிர்த்து விடுங்கள். அதனால தான் வேதத்தில் நான் வாசிக்கிறோம் 8ஆம் வசனத்திலே, 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது விழித்திருங்கள்? கெத்செமனே தோட்டத்தில் சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, விழித்திருந்து ஜெபியுங்கள். ஐயா, ஜெபம் பண்ணும்போது கண்களை மூடி கரங்களை குப்பி கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டுமே. எப்படி விழித்திருந்து ஜெபிப்பது? எதற்காக? சற்று தூரத்திலே நான், கல்லறி தூரத்திலே நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க போகிறேன். என் உடலில் இருந்து வியர்வை வருவதற்கு பதிலாக இரத்தமே வியர்வையாக வரப்போகிறது. நான் படும் பாடுகளை பார்த்து, கண் விழித்து பார்த்து ஜெபியுங்கள், அந்த பாடுகளிலே பங்கெடுங்கள் என்ற கருத்தை வலியுறுத்துமாறு விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று கர்த்தர் கற்பிப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். அதிகமான தூக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வறுமையை கொண்டு வரும். எவ்வளோ நேரம் தூங்கலையா? மேக்சிமம் 7 மணி நேரம், அதற்கு மேல் அல்ல. சிலர் இரவு 9 மணிக்கு படுப்பார்கள், அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு கூட எழும்ப மாட்டார்கள், தூங்கிக் கொண்டே இருப்பார்கள். தூக்கத்தை தவிருங்கள். சுறுசுறுப்பாக கண் விழித்த காரியங்களிலே கலந்து கொள்ளுங்கள். இந்த அதிக தூக்கம், அதிக சோம்பேறித்தனம், இதையெல்லாம் கொண்டு வருவது பிசாசு. பிசாசுக்கு இடம் கொடாமல் நீங்கள் வாழுங்கள். மன அழுத்தம், வாழ்க்கையில் அழுத்தங்கள், போராட்டங்கள், ப்ரெஷர்ஸ் இன் அவர் டியூட்டிஸ், நம்முடைய கடமைகளில் பெரிய அழுத்தங்கள் அவ்வப்போது பிசாசு கொண்டு வரக்கூடியது. சுயாதீனமாக, சுதந்திரமாக, சந்தோஷமாக வேலை செய்ய விடாமல் மன அழுத்தங்களை அனாவசியமாக நமக்குள்ளே கொண்டு வருவது பிசாசு. மன அழுத்தங்களை தவிருங்கள். அது எப்படியா முடியும்? மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறாரே. பாரம் சுமக்கிறவர்களே வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தருடைய சமூகத்தில் கெட்டிச் சேர்ந்து உங்களுடைய காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுங்கள். ஆண்டவர் ஆவணம் செய்வார். உங்கள் பாரங்கள், பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், டென்ஷன், மன அழுத்தங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் கொடுத்து உங்களுடைய கடமைகளிலே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண, உங்களுடைய கடமைகளில் நீங்கள் நல்ல முறையில் ஈடுபடத்தக்கதாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். குருட்டாட்டம், அது கூட பிசாசு கொண்டு வரக்கூடியது என்று சொல்லி 2 கொரிந்தியர் 4 நான் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4 தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், யாரது? பிசாசு. இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சுவிசேஷத்தை அறியக்கூடாத அளவிலே, சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடாத அளவிலே மனதில் இருட்டடிப்பு செய்தான் பிசாசு என்று சொல்லி வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். மனதை குருடாக்குகிறான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சுவிசேஷத்தை தெளிவாக அறிந்திருக்கிறீர்களா? அறியவில்லை என்றால் கலாத்தியர் 1 வாசிக்க வேண்டும், 1 கொரிந்தியர் 15 வாசிக்க வேண்டும். சிம்பிள், ரொம்ப எளிமையானது. இயேசுவானவர் இந்த உலகத்திலே பாவிகளை ரட்சிக்க வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். வந்து நம்முடைய பாவங்களுக்காக பாடுபட்டார், சிலுவையிலே அறையப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளமும் சென்றார், நமக்குள்ளே வாழ 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பினார். இதுதானே சுவிசேஷம், இவ்வளவு தானே. அப்போ அந்த ஆண்டவரை நம்முடைய பாவங்களுக்காக பிரிக்கப்பட்டு, நம்முடைய பாவங்களுக்காக வேதனைப்பட்டு, நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி நமக்குள்ளே வாழ்ந்து நம்மை பலப்படுத்த உயிரோடு எழுப்பினாரே, இந்த சத்தியத்தை அறிந்து அதன் பிறகு நம்முடைய பாவங்களில் இருந்து மனம் திரும்பி, பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து மனம் திரும்பி, பழைய மதத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த குருட்டாட்டம் நம்மை விட்டு அகல்கிறது. அகல வேண்டும். குருட்டாட்டம் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே
சுவிசேஷமும் புரியாது, எந்த விதமான நன்மையும் கிடைக்காது. ஒரு குருடன் சாலை வழியாக போகிறான். அவனுக்கு 2 காரியங்கள் தேவை. ஒன்று, இன்னொருத்தர் தோள் தேவை, அதை பிடித்து கொண்டு செல்ல வேண்டும். இல்லை என்றால் அவனுக்கு ஒரு கோல் தேவை, அதை வைத்து தட்டி தடவி அவன் செல்ல வேண்டும். ஒன்று கோல் தேவை அல்லது தோள் தேவை. தன்னுடைய கண்களை, கால்களை, கைகளை அவன் நம்பவே முடியாது. அநேக குருடர்கள் இன்று திருச்சபைகளிலே காணப்படுகிறார்கள். நான் ஜெபித்தால் நடக்காது, நான் ஒரு பாவி, மனம் திரும்ப எனக்கு இஷ்டமில்லை, மனம் திரும்ப என்னால் முடியவும் இல்லை, பாவத்தை பால் போல பருக நான் விரும்புகிறேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காரியம் எனக்கு நடக்க வேண்டும், ஒரு காரியம் எனக்கு சரியாக அமைய வேண்டும், ஒரு பிரச்சனை என்னை விட்டு நீங்க வேண்டும். அதற்காக அந்த ஆளை பிடிப்பேன், இந்த தோளை பிடிப்பேன், இந்த ஆளிடத்திலே நான் என்னுடைய கையை கொடுப்பேன், கால் பண்ணுவேன், கடிதம் எழுதுவேன். அடுத்தவர்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே வாழ்க்கை அமைத்து கொண்டு வாழ்வது குருட்டாட்டம். இதை கொண்டு வருவது யாரு? பிசாசு, சாத்தானுடைய தாக்குதல்கள். தேவனுக்கும் எனக்கும் தனிப்பட்ட அளவிலே தொடர்பு இருக்க வேண்டும். பிச்சைக்காரனாக நான் வாழக்கூடாது, பிள்ளையாக வாழ வேண்டும். அது எப்படி? யோவான் 1 அதிகாரம் 12-13 வாசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிள்ளைகள் என்பதற்கு அதிகாரம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். அதற்குரிய அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் அவர்கள் பெறுகிறார்கள். இனியும் அவர்கள் குருடர்களாக வாழ வேண்டிய தேவையில்லை. இன்னும் தொடர்ந்து பார்க்கும்பொழுது பிசாசனுடைய கிரியைகள் அல்லது செயல்பாடுகள் அல்லது தாக்குதல்கள் எப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது, தற்கொலை, வாழ்வதற்கு இஷ்டமில்லை, வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும், ஏராளமான ஜலம் என்மேல் புரளுகிறது, அக்கினி நடுவிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தாங்காது என்னுடைய வாழ்க்கை, தற்கொலை பண்ண போகிறேன். உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தது நீங்கள் அல்லவே, உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தது உங்கள் அம்மா அப்பா அல்லவே, உங்களை படைத்தது ஆண்டவர் அல்லவா? படைக்கிறவர் தானே ஜீவனை எடுத்துக்கொள்ள முடியும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆவி, அதை தந்த தேவனிடத்தில் திரும்பி செல்ல வேண்டுமே. தற்கொலை பண்ண முடியாதே. தற்கொலையும் கொலையும் ஒன்றுதானே. ஜீவனுள்ள தேவன் உங்களுக்கு சுவாசத்தை தந்திருக்கிறாரே, அதனால் ஜீவ ஆத்மாவாக மாறினீர்களே. ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் திரும்பி போக வேண்டுமே. அது கடலிலோ குளத்திலோ அல்லது மாத்திரைகளிலோ அல்லது கோபுரத்திலிருந்து கீழே விழுந்தோ தற்கொலை பண்ணிக்கொள்ள முடியாதே. உங்கள் உயிரை நீங்கள் எடுக்க உங்களுக்கு உரிமை இல்லை, தேவனுக்கு தான் உண்டு. அவருடைய நேரத்தில் அவருடைய சித்தப்படி அந்த உயிரை எடுப்பார். அது வரைக்கும் உலகத்தில் வாழ்ந்து அவருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும், அவருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். இது தேவ சித்தம். உங்களை பற்றி ஆண்டவருடைய சித்தத்தின் நடுவில் ஜீவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, தற்கொலை என்று சொன்னோமே, இனி கொலை செய்கிறவன் பிசாசானவன். யோபுவின் சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது, யோபுவையும் அவன் மனைவி விட்டு 10 பிள்ளைகளையும் கொண்டு போட்டானே பிசாசு. யோபு 1 அதிகாரத்தில் 10 பிள்ளைகளையும் கொண்டு போட்டானே. ஐயா, யோபு எல்லாவற்றையும் இழந்தான் ஐயா. சொத்தை இழந்தான், சொந்தத்தை இழந்தான், சுதந்திரத்தை இழந்தான், சுகத்தை இழந்தான். சொந்த மனைவி கூட கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய அளவிலே அவளையும் சற்று நேரம் சில நாட்கள் இழந்தான். அவனுடைய வாழ்க்கையில் இழப்பு அதிகம். 10 பிள்ளைகளையும் இழந்தானே. ஆனால் அவன் இழந்ததை எல்லாம் ஆண்டவர் திருப்பி கொடுத்தாரே. மிருகங்களை எல்லாம் திருப்பி கொடுத்தார். 3000 6000 மாறியது, 5000 10,000 மாறியது. இப்படியாக எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பி கொடுத்தாரே, இரட்டிப்பாக கொடுத்தாரே. அப்படித்தானே? அப்படி மாதிரி தெரியலையே ஐயா. மிருகங்களை கொடுத்தாரே ஒழிய மனிதர்களை கொடுக்கவில்லையே. 10 பிள்ளைகள் செத்து போனார்கள். ஆண்டவர் மீண்டும் யோபுவுக்கு 10 பிள்ளைகள் தானே கொடுத்தார், இரட்டிப்பாக கொடுக்கவில்லையே. 20 பிள்ளைகள் அல்லவா கொடுத்திருக்க வேண்டும். சரிதான், உங்களுடைய கேள்வி, உங்களுடைய கூற்று, உங்களுடைய அறிவு சரிதான். ஆனால் 10 பிள்ளைகளை பிசாசு கொண்டு போட்டானே, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? கொலை செய்யப்பட்ட பிள்ளைகள். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் அல்லவா இருக்கின்றன. 10 அங்கே, இப்போ மீண்டும் 10, மொத்தம் 20.
ஆண்டவர் எப்படி தவறு செய்வார்? 10 எடுத்துக்கொண்டார், தம்முடைய மடியிலே வைத்துக் கொண்டார், மீண்டும் 10 கொடுத்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரீர பிரகாரமான தாக்குதல்கள் பிசாசு கொண்டு வருகிறான். அவற்றையெல்லாம் விசுவாசத்தினாலும் தேவ வல்லமையினாலும் ஆண்டவருடைய ஞானத்தினாலும் மேற்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. சரீர பிரகாரமான தாக்குதல்கள் மட்டுமல்ல, ஆவிக்குரிய தாக்குதல்கள். ஆவிக்குரிய தாக்குதல்கள், ஆண்டவரை விட்டு தூரம் போக, ஆண்டவரை விட்டு சோரம் போக பிசாசு செய்கிறான் என்று சொல்லி நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஏகப்பட்ட செலவுகள், அனாவசியமான செலவுகள். அது வேண்டும், இது வேண்டும், வீட்டிலே குவித்து வைக்க வேண்டும், இருப்பது போதாது. அடுத்தவர்கள் வெரி குட் என்று சொல்லி பாராட்டத்தக்கதாக, மற்றவர்களை கவரத்தக்கதாக எப்ப பார்த்தாலும் அதையும் இதையும் வாங்கி வீட்டிலே குவித்து வைப்பது பிசாசின் வேலை. வீடு சுத்தமாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய பிரசன்னம் வீட்டிலே தங்க வேண்டும். அனாவசியமான செலவுகள், ஒவ்வொரு ஃபேஷன், ஒவ்வொரு நாகரிகம் மாறும்போதெல்லாம் வித்தியாசமான ஆடைகளை வாங்கிக் கொள்வது, குவித்து வைத்திருக்கிறார்கள். 50 பேண்ட்ஸ், 50 சட்டை அல்லது 100, ஏகப்பட்ட சேலைகள், சட்டைகள், ஏகப்பட்ட செலவுகள். அதையும் இதையும் தேவையில்லாததையெல்லாம் வீட்டிலே வாங்கி வைப்பது அனாவசியமான செலவுகள், பிசாசின் காரியம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வீட்டில் வருமானம் வருகிறது என்றால், வியாபாரத்தில் செல்வம் கொழிக்கிறது என்றால், ஆபீஸிலிருந்து சம்பளம் கிடைக்கிறது என்றால், முதலாவதாக காணிக்கை. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை பிரத்யேகப்படுத்தி எடுத்து வையுங்கள். இரண்டாவதாக பட்ஜெட், வரவு செலவு திட்டம் போடுங்கள். இந்த மாதத்திலே நமக்கு எவ்வளவு செலவாகும், எவ்வளவு செலவாகும், முதல்ல காணிக்க, இரண்டாவதாக செலவு, மூன்றாவதாக கொஞ்சம் சேர்த்து வைப்போமே. சோம்பேறிய எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை கற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. சேர்த்து வைக்கக்கூடிய எறும்பு, அதனிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகும். உதவிகள், ஐயா என்று சொல்லி பரிதாபமான ஒரு குரல் கேட்குமே கதவுக்கு வெளியே, வாசலுக்கு வெளியே, உதவி செய்ய வேண்டுமே. அதற்கெல்லாம் உதவி செய்யத்தக்கதாக பணம் வேண்டுமே, பொருள் வேண்டுமே, உணவு வேண்டுமே. உக்ரானத்துவம், நம்முடைய உக்ரானத்துவம் அதெல்லாம் சரியானபடி இருக்க வேண்டுமே. உக்ரானத்துவம்னா தேவன் ஒருவரே உரிமையாளர், நாம் ஒவ்வொருவரும் உக்ரானக்காரர். வானத்தின் ஆசீர்வாதங்கள் வழிந்தோடும் வாய்க்கால்களாக வைக்கப்பட்டிருக்கிறோமே ஒழிய, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அடக்கி ஆண்டு அனுபவிக்கக்கூடிய அணைக்கட்டுகள் அல்ல. நாம் அணைக்கட்டுகள் அல்ல, கால்வாய்கள், வாய்க்கால்கள். எனவே வானத்தின் ஆசீர்வாதங்கள் வழிந்தோடும் வாய்க்கால்களாக இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோமே ஒழிய, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாமே அடக்கி ஆண்டு அனுபவிக்கக்கூடிய அணைக்கட்டுகள் அல்ல. இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்ட செலவுகளை எல்லாம் கர்த்தருடைய நாமத்தினாலே தவிர்த்து விடுங்கள். இன்னும் சமூக வலைத்தளம், சோசியல் மீடியாவை அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து, வேதத்தை புறம்பே தள்ளி, ஜெப வாழ்க்கையை அறவே தள்ளி, எப்ப பார்த்தாலும் டிவி, டெலிபோன் என்று சொல்லி சமூக வலைத்தளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நேரத்தை போக்குவது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபிச்சு எத்தனை நாளாச்சு? ஒரு நாளைக்கு 5 அதிகாரங்கள் வாசித்து எத்தனை நாளாச்சு? ஆண்டவருக்கு முதலிடம், ஆண்டவருக்கு முக்கியத்துவம், ஆண்டவருக்கு முழு இடம் இல்லை. இன்றைக்கு பிசாசின் கவர்ச்சிகளிலே, பிசாசின் சமூக வலைத்தளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை புறம்பே தள்ளுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையை அகற்றி விடுகிறோம். ஆண்டவருக்கு முதலிடம் முக்கியம். டிவியை தொழுது கொள்ள வேண்டாம், யூடியூப்பை தொழுது கொள்ள வேண்டாம். கர்த்தர் முதலிடம், முழு இடம், முக்கியத்துவம் நம்முடைய வாழ்க்கையிலே அமைய வேண்டும். இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பிசாசின் தந்திரங்கள். அந்த தந்திரங்கள் எல்லாம் நமக்கு தெரியுமே என்று கூட வேதம் சொல்லுகிறது. ஆக சாத்தானுடைய தந்திரங்களுக்கு விலகி, அவனுடைய தாக்குதல்களுக்கு விலகி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, பகல் கனவு நாற்காலியில் உட்கார்ந்து படுக்கையில புரண்டு கொண்டு கனவு கொண்டு கொண்டே இருப்பார்கள். பகல் கனவு, நான் அப்படியாக வேண்டும், நான் இப்படியாக வேண்டும், நான் ஒரு போலீஸ் ஆபீசர் ஆனால் எப்படி இருக்கும், நான் முதல் மந்திரி ஆனால் எப்படி இருக்கும், நான் ஒரு டாக்டர் ஆனால் எப்படி இருக்கும், நான் ஒரு பெரிய பிரசங்கியார் ஆனால் எப்படி இருக்கும். கனவு கண்டு கொண்டே இருப்பார்கள். பகல் கனவு பலிக்காதே.
பகல் கனவு கண்டு கொண்டே இருப்பார்கள். எதற்கு இந்த கனவு? ஆவிக்குரிய பெருமை. நான் ஒன்றுமில்லை, ஆனால் நான் அப்படி இருக்க வேண்டும், நான் இப்படி இருக்க வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டே இருப்பார்கள். அது மட்டுமல்ல, இச்சை. அதிகாலை 5 மணிக்கு பாலியல் இச்சைகளுக்கு தங்களுடைய மனதை ஒப்புக் கொடுத்து அதிலும் கனவு கண்டு கொண்டிருப்பார்கள். எத்தனை கனவுகள், எத்தனை அற்பமான கனவுகள், எத்தனை அசிங்கமான கற்பனைகள்! இதெல்லாம் பிசாசு கொண்டு வரக்கூடிய சோதனைகள், பாவங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு விளங்க கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, சோதனைகள், பிசாசு கொண்டு வரக்கூடிய சோதனைகள். முதலாவதாக மாம்சத்துக்கு வந்த சோதனை, இரண்டாவதாக மனதுக்கு வந்த சோதனை, மூன்றாவதாக மகிமைக்கு வந்த சோதனை. மத்தேயு 4 பார்க்கிறோம், லூக்கா 4 பார்க்கிறோம். ஆண்டவருக்கு வந்த சோதனை முதலாவதாக மாம்சத்துக்கு வந்த சோதனை, சரீர சோதனை. இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடும். மாம்சம், உன் வயிறு நிறைய வேண்டும், உன் சரீரம் நன்றாக இருக்க வேண்டும். மாம்சத்துக்கு வந்த சோதனை ஆண்டவர் ஜெயித்தார். இரண்டாவதாக மனதிற்கு வந்த சோதனை. இந்த கோபுரத்திலிருந்து கீழே குதி, தூதர்கள் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள், பெரிய ஆளாக உன்னை காட்டலாம். ஊருக்குள்ள போனாங்க, என்ன பேரு உனக்கு? போஜன பிரியன், தச்சனுடைய குமாரன், மதுபான பிரியன், சமாரியன், பெயல்சபூல் மூலமாக பிசாசுகளை துரத்தக்கூடியவன், இப்படித்தான பேரு. ஆனால் குதித்தால் எல்லாரும் புகைப்படம் எடுப்பாங்க. நாளைக்கு பேப்பர்ல உன்னுடைய படம் வந்துவிடும். சற்று நேரத்திலேயே நீ தேவனுடைய குமாரன் என்று அறிந்து கொள்வார்கள். மனதிற்கு வந்த சோதனை, பெரிய ஆளாகி விடலாமே, சாத்தானுக்கு கீழ்ப்படிவோமே. தீய மனதை மாற்றவாரும் தூயாவியே. அசுத்தாவிகள் தரக்கூடிய சோதனைகளுக்கு தப்ப பரிசுத்தாவியானவருடைய ஆளுகைக்கு நம்முடைய மனதை ஒப்பு கொடுத்து, எப்படி? ரோமர் 12:1-2. முதலாம் வசனம் சரீரம், இரண்டாவது வசனம் மனம். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்பிக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னும் ஆவிக்குரிய சோதனைகள், பிசாசு மூலமாக பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள், பகை எண்ணங்கள் அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த எண்ணங்களை எல்லாம் கொண்டு வருவது யாரு? பிசாசு. பிசாசு அடுத்தவர்களை பற்றிய நிந்தனை இருதயத்தில் வருகிறது. அடுத்தவர்களை பற்றிய தவறான பழி வாங்கும் சிந்தனை தலையிலே வருகிறது. பிசாசு கொண்டு வருகிறான். ஆண்டவரை சிந்தித்து வாழுங்கள். பிலிப்பியர் 4 நாம் பார்க்கும் பொழுது, உண்மையுள்ளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவற்றையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லி வேதம் அறிவிக்கிறது. பிலிப்பியர் 4:5 முதலாக ஒரு தடவை வாசித்து பாருங்கள் வீட்டிலே. நீங்கள் சிந்திக்க வேண்டிய காரியங்கள் என்னென்ன என்பது அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. பழி வாங்கும் சிந்தனை உங்களுக்கு வேண்டாம். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பழி வாங்குதலுக்கு இடம் கொடுங்கள். நீங்கள் அவர்கள் பாவங்களை மன்னியுங்கள். சிந்திக்க வேண்டியது தெய்வத்தை. ஒரு பகைவனை அல்லது ஒரு எதிரியை நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருந்தால் கொஞ்ச நாளிலே அந்த பகைவனை போல நீங்களும் மாறிவிடுவீர்களாமே. கிறிஸ்தவ மனோதத்துவ நிபுணர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். பகைவர்களையே சிந்தித்துக் கொண்டிருந்தால் அந்த பகைமை உங்களுடைய நெஞ்சில வேரூன்றிவிடும். நாளடைவில் நீங்கள் அந்த பகைவனை போல மாறிவிடுவீர்கள். அப்போ நம்முடைய சிந்தனைகளிலே கூட தூய்மை தேவை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் பார்க்கும் பொழுது அதைரியம், பயம். ஒரு காரியத்தை செய்வேனா செய்து கொள்ள மாட்டேனா என்று சொல்லி அதைரியத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. எப்பொழுது பார்த்தாலும் பயம், எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு தயக்கம். காரணம், தைரியம் இல்லை, பயம். ஏன்? ஆவியானவருடைய நிறைவு இல்லை. அப்போஸ்தலர் 1 நாம் பார்க்கும் பொழுது 8 வசனம், உங்களுக்கு தெரிந்த வசனம், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, பலன், எருசலேம், யூதேயா, சமாரியா எல்லா இடங்களிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் கற்பித்தாரே. அப்பேற்பட்ட பலனோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, இந்த பிசாசை எதிர்த்து நிற்பது எப்படி? இந்த பிசாசை எதிர்த்து வெற்றி பெறுவது எப்படி? கொலோசியர் 3 எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சில கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். கொலோசியர் 3 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று தவிர்க்க வேண்டியது, இன்னொன்று தரித்துக் கொள்ள வேண்டியது, இன்னொன்று தொழுது கொள்ள வேண்டியது. 3 காரியங்கள்.
இந்த 3 காரியங்களிலே நம்முடைய மனதை லைத்து ஆண்டவரிடத்தில் நிலைத்திருக்கும் பொழுது பிசாசு தரக்கூடிய தாக்குதல்கள், சோதனைகள், அவற்றிலிருந்து வெற்றி பெற்று நாம் வாழலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், தரித்துக் கொள்ளுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். எப்படி? பாவத்திற்கு மரித்தீர்கள், நீதிக்கு பிழைத்தீர்கள். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்கள் அவருடைய கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். பாவங்கள் 5. ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகியவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள், தவிர்த்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நீங்களும் முற்காலத்தில் அவைகளுக்குள்ளே சஞ்சரித்து அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டு விலகுங்கள், தரித்து போடுங்கள், தவிர்த்து போடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தவிர்த்து விடுங்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தவிர்த்து விடக்கூடிய காரியங்களின் பட்டியல் முதல் 9 வசனங்களிலே பார்க்கிறோம். இனி தரிக்க வேண்டியவை, அணிந்து கொள்ள வேண்டியவை 10 பாருங்கள். தன்னை சிருஷ்டித்தவருடைய செயலாற்றுதலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் புதிய மனுஷனாச்சே, பழையவைகள் ஒளிந்து போன, எல்லாம் புதிதாயின. புது மனுஷன், புது பிறப்பு, மறுபிறப்பு. இன்னும் மீண்டுமாக அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, வேதத்திலே காணும் பொழுது என்ன? 12 முதல், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கி அல்ல, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். 14 இவை எல்லாவற்றில் மேலும் பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தவிர்க்க வேண்டியவை உண்டு, தரித்து கொள்ள வேண்டியவை உண்டு, தொழுது கொள்ள வேண்டியவையும் உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தொழுது கொள்ள வேண்டியவை அதே 3ஆம் அதிகாரம் 16 முதலாக பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, இருதயத்திலே பாடி, வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். தொழுது கொள்ளுங்கள். தவிர்க்க வேண்டிய காரியங்கள் உண்டு, தரித்து கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு, தொழுது கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக பிசாசின் தந்திரங்களை ஜெயித்து வாழ்வதற்காக, அவருடைய தாக்குதல்களை ஜெயித்து வாழ்வதற்காக வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் எவனை பிசாசை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தம், ஆண்டவருடைய வசனம், இவற்றின் மூலமாக பிசாசின் சோதனைகளை தாக்குதல்களை ஜெயித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஏதாவது ஒரு பாவத்தில் இருப்பீர்கள் என்றால், அதை விட்டு விலக முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், 1 அறிக்கை செய்யுங்கள். 2 ஆண்டவருடைய இரத்தத்தினாலே உங்களை உச்சி முதல் உள்ளங்கால் வரை கழுவிக் கொள்ளுங்கள். 3 இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி திருந்துங்கள். திருந்தக்கூடிய வல்லமையை, பலத்தை, ஞானத்தை ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையை சமூலமாக கர்த்தருடைய சமூகத்திலே சமர்ப்பியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி.
கர்த்தாவே, இந்த செய்தியை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். சாத்தானுடைய தந்திரங்களிலிருந்து, தாக்குதல்களிலிருந்து நாங்கள் தப்பி வாழத்தக்கதாக ஆலோசனைகளை அருளி செய்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆலோசனைகளின்படியே கீழ்ப்படிந்து வாழவும், உம்முடைய சித்தத்தின் நடுவிலே ஜீவிக்கவும், உம்மை சந்தோஷப்படுத்தி இந்த உலகத்திலே பிழைக்கவும் எங்களை நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.